கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 20ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பிள்ளைகள் இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது உங்கள் விண்ணப்பங்களை கீழே அனுப்பிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், இது அவங்க பார்க்குறாங்களா, ஜெபிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். நான் டெய்லி மங்கள வார்த்தையை காலையில் எழும்புனோன்னே நானே கேட்பேன். என் மனைவி கேட்பாங்க, நீங்களே பேசிட்டு நீங்களே கேட்குறது முதலாளி நீங்களாக தான் இருக்கேன்னுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நான் பேசும்போது ஆண்டவருடைய ஸ்தானாதிபதி, ஆண்டவர் என்ன ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக பேச வைக்கிறார். இப்போ காலையில் நான் கேட்குறது, நான் ஒரு சராசரி மனுஷன், எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு தேவைகள் இருக்கிறது. ஸோ அதனால் இது எனக்கு கேட்குறது இப்போ தான் எனக்கு ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ நான் கேட்கும்போது அப்போது கீழே நிறைய வீட்டில் உள்ள கஷ்டத்தை அனுப்பிட்டே இருப்பாங்க. எனக்கு வீட்டில் கஷ்டம், கடன், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலை, ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை, விட்டுட்டு போயிட்டாரு, குழந்தை இல்லை, கல்யாணம் பண்ணி வைக்க ஆள் இல்லை, வேலை இல்லை, அவங்க வீட்டில் உள்ள பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, நிறைய அனுப்பிட்டே இருப்பாங்க. அது அப்படியே போயிட்டே இருக்கும். நான் ஒரு வாட்டி இந்த மங்கள வார்த்தையை பார்த்துருவேன். பார்த்து கேட்டுட்டு அந்த டைமில் இதில் எல்லாம் என்னாச்சுன்னா நான் இந்த பிளஸ்ஸிங்கை மிஸ் பண்ணிடுவேன். முடிஞ்ச உடனே தட்டி உள்ளே போயிட்டு யார் யார் என்ன விண்ணப்பம் அனுப்பியிருக்காங்கன்னு நான் பார்ப்பேன். இப்போ பார்த்துட்டு, ஆண்டவரே இவங்க என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்களோ இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பப்பட்ட விண்ணப்பங்கள், இவர்களை இன்றைக்கே நிறைவேற்றுன்னு சொல்லி கை வச்சு ஜெபம் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் டைப் பண்ணுறது சும்மா இல்லை, அது ஒரு ஊழியக்காரனால் அங்கீகரிக்கப்பட்டு அது ஆண்டவருக்கு ஃபார்வர்ட் பண்ணப்பட்டு ஆண்டவர் அதை உங்களுக்கு நிறைவேற்றுகிறார். அதனால் பார்த்திங்கன்னா கடந்த நாட்களில் இந்த மாதம் எல்லாம் பார்த்தா எக்கச்சக்கமான சாட்சிகள் ஃப்ரம் மங்கள வார்த்தை. ஸோ நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு காரியமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல் நைட்டு போடுற அன்பரின் குரல் நிகழ்ச்சியில் கூட நிறைய பேர் கீழே போட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அவற்றின் மேலே கையை வச்சு ஜெபிக்கிறவங்களுக்காக. ஸோ அவைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். சரி, இன்றைக்கி என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5:7, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் இறக்கி வைக்கிறீங்க. நிகழ்ச்சியை பார்த்துட்டு வைக்கிறீங்க, சிலர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வைக்கிறீங்க. ஆனால் அவைகள் எல்லாம் ஆண்டவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவைகள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் மேலே வச்சிங்க. ஏன்னா அவர் மேலே வச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் பதில் என்ன சொல்வாருன்னா, கர்த்தருடைய பர்வதத்திலே இவைகள் பார்த்து கொள்ளப்படும் என்று அதுக்கு அர்த்தம். ஸோ இன்றைக்கி என்ன கவலையோடு இருக்கிறீங்க? வேலை இல்லையா? கடனில் இருக்கிறீங்களா? பிள்ளைங்க மதிக்கலையா? பிள்ளைங்க மனம் போகிற போக்கில் போகிறாங்களா? ஹஸ்பண்ட்னால் நிம்மதி இல்லையா? ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாரா? மனைவி சண்டை போட்டுட்டு பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாளா? பிள்ளையை காமிக்கலையா? பிள்ளையை பார்க்க போனால் வீட்டை விட்டு உங்களை துரத்துறாங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா கவலைகளையும் ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஒரு நாளும் துக்கத்தோடு வாழ்கிறத விரும்புகிறார் அல்ல. கண்டிப்பாக உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் எடுப்பார். எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஒருவேளை நீ எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்கலையா? கவலையப்படாத. உனக்குன்னு ஒரு ஸ்தானம், ஒரு கல்லூரி, ஒரு சீட்டு ஆண்டவர் வச்சுருக்கார், அதை உனக்கு தருவார். வெளி தேசத்துக்கு போகிறக்கு முயற்சி எடுத்தேன், நடக்கலையா? கவலைப்படாத. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நடக்கும். ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார். ஸோ எல்லா கவலைகளையும், ஒருவேளை வியாதி, கடன், எதனால இருந்தாலும் சரி, கொள்ளை நோய், கேன்சரு, கிட்னி பிரச்சனை, ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் இன்றைக்கி ஆண்டவர் மேலே வச்சுருங்க. ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இறக்கி வச்சாச்சு, நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தருடைய பர்வதத்தில் அவைகள் பார்த்து கொள்ளப்படும். கட்டாயம் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். இடி முழக்கங்கள் உண்டாகிற மறைவத்திலிருந்து கர்த்தர் அதற்கு பதில் தருவார். சரி, ஒரு நல்ல சாட்சி என்னை கேட்கலாமா? சிஸ்டர் சித்ரா ஃப்ரம் சென்னை. எனக்கு தாங்க முடியாத வயிற்று வலி ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு பிசிஓடி கர்ப்பப்பையில் கட்டி இருக்கிறது என்று சொல்லி உடனே கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட நிலைமையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை சென்னை ஜெப மையத்தில் நேரில் சந்தித்து விவரங்களை சொல்லி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் எனக்காக பாரப்பட்டு ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு
நான் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர் ஸ்கேன் எடுத்து பார்த்துவிட்டு கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை, கர்ப்பப்பையை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே நார்மல் என்று சொல்லி மருத்துவ அறிக்கையை தந்தார். கர்த்தர் கொடுத்த அற்புத சுகத்திற்காக நன்றியை தெரிவிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்காரு. எனக்கு உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் என்னென்ன கவலையோடு இருக்கிறார்களோ அத்தனை இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் இறக்கி வைக்கிறோம். அத்தனை கவலைகளும் இனி சந்தோஷ செய்திகளாக எங்களுக்கு கிடைப்பதாக. இவர்கள் துக்கமெல்லாம் இனி சந்தோஷமாக மாறட்டும். அழுகை ஆனந்த களிப்பாய் மாறட்டும். தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போட்டு சமாதானத்தின் பாத்திரத்தை இறங்கி வர பண்ணும். இவர்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கே முடிவு கட்டுவீராக. வியாதிகள் முடிவுக்கு வரட்டும். நிந்தை அவமானங்கள் முடிவுக்கு வரட்டும். வழக்குகள் முடிவுக்கு வரட்டும். வாரிசுதாரர் வேலை கிடைக்கும்படி நாங்கள் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம். தடைப்பட்டிருக்கிற நல்ல காரியங்கள் நடக்கட்டும். பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக இணைப்பீராக. குடும்பங்கள் அன்போடு ஐக்கியத்தோடு வாழும்படி ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளே. உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வார்த்தை அப்படியே இந்த வருஷம் இவர்களுக்கு நிறைவேறட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.